ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சித்தா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம துணி துவைச்சி நம்ம எப்படி அந்த துணியை காய வைக்கலாம், அதை எப்படி நம்ம சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து துணியை வந்து துவைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ராக் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் காலையிலே வந்துட்டு அதை வந்து காலை வெயில் வருது பார்த்தீங்களா, அந்த வெயிலே போட்டு எடுத்துருவேன். ஏன்னா இந்த மாதிரி சிந்தட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வெளுத்துடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்லாம் வந்து நான் மிஷினில் போட மாட்டேன். அப்படியே கொஞ்சமாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா தண்ணியை உதறிட்டு தான் நான் அந்த ஃப்ராக் ஐட்டம்லாம் அந்த மாதிரி போடுவேன். காட்டன் துணியாக இருந்தால் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ராக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃப்ராக்லாம் நம்ம அதிகமாக வந்துட்டு வெயிலையும் போடக்கூடாது, நம்ம சோப்பு போட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வாஷிங் மிஷின்லேயும் போடக்கூடாது. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வந்து திருப்பி காய வைக்கணும். அந்த மாதிரி காய வச்சா மட்டும்தான் அந்த துணி வந்து நம்ம எடுத்தது போல் புதுசு போல் இருக்கும். ஒரு வருஷமாவது அந்த துணி வந்து வெளுத்து போகாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த துணி வந்து ஒரே மாதத்தில் நான் துவைச்சி தான் போடுவேன், நல்லா வெயிலில் காய வைப்பான்னா வெளுத்து போய் குப்பையில் எடுத்து போடுற மாதிரி இருக்குங்க. நான் எப்போவுமே என்னோடய பொண்ணோட ஃப்ராக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷாம்பு கொஞ்சோண்டு போட்டு அதை நல்லா முக்கி காலை வெயிலே போட்டு திருப்பி போட்டு காய வச்சுருவேன். கொஞ்சம் ரொம்ப வெயில் ஏறிடுச்சு அப்படின்னா உள்ளே கொண்டு வந்து கொடியில் போட்டுருவேன் ஃபேனில். அதுக்கப்புறம் மடித்து வச்சுருவேன். என்னோடய சுடிதார் ஆகட்டும், என் பிள்ளைங்களோட ஷாக்ஸு, பனியன், ஜட்டி இதெல்லாம் வந்து வெயிலில் நல்லா காய வைப்பேன். ஆனால் ரொம்ப வெயிலில் போட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து துணி வந்து வெளுத்துடும். மிஷினில் போடுற துணியை அதிகமாக வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் வெயிலில் கடந்தால் போதும். அதுக்கப்புறம் ஃபேனில் கொண்டாந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து வைக்கணும் நம்ம. இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பெட்ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட வெயிலில் காய்ஞ்சா பரவாயில்ல. ஏன்னா அது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டு. அந்த பெட்ஷீட் வந்து ஸ்மெல்லு எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் நான் நல்லா வந்து வெயிலில் காய வச்சுப்பேன் இந்த பெட்ஷீட்டை மட்டும்தான். மற்றபடி எந்த துணியாக இருந்தாலுமே வெயிலில் அதிகமாக காய வைக்க மாட்டேன். அதாவது கொஞ்சமாக வெயில் வந்து ஒரு மீடியமான வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா துணி வந்து சீக்கிரம் எடுத்துடும், கலருமே வந்து போயிடுன்றதுனால நான் அந்த மாதிரி நான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுறதுங்க. கண்டிப்பாக நீங்களுமே வந்து துணி துவைச்சிங்க அப்படின்னா எந்தெந்த துணி எப்படி துவைக்கணும், எப்படி காய போடணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம துணி துவைச்சி காய வைப்போம். அந்த துணி பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று போடுவோம். அந்த மாதிரி வந்து போட மாட்டேன் நான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து அந்த துணியை காய வச்சா அப்படின்னா தான் நமக்கு சீக்கிரமாக வந்து அந்த துணி நல்லா வந்து காஞ்சி வருங்க. வெயிலாகட்டும், நீங்கள் நிழல்லே கூட போட்டாலும் சரி, துணியை விட்டு கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து காயும். இப்போ மழை வருது அப்படின்னா துணி லைட்டாக ஈரமாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து ஃபேன் காற்றுல போட்டு அதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் தான் நான் மடித்து வைப்பேன். அப்படி ஈரப்பதமாக கொஞ்சம் இருந்தது, நம்ம காஞ்சிடுச்சுன்னு சொல்லி மடித்து வச்சோம் அப்படின்னா அந்த துணி வந்து ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து ஒரு பாய் ஒன்று வாங்கியிருக்கேங்க. வருஷம் பிறந்துருச்சு இல்லையா, பழைய தூக்கி போட்டுட்டு புது பாய் வாங்கணுன்ற மாதிரி வாங்கியிருக்கேன். நூல் பாய் தான் வாங்கியிருக்கேன். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, ஹீட்டுமே வந்து குறையுமா. அப்போல்லாம் இந்த பாயில் தான் படுத்து தூங்குவாங்க. இப்போல்லாம் பெட்டில் படுத்தா உடம்பு ஹீட் ஆகிடுது. அதனால் பாயை வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இந்த பாய் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு லைஃப் தரும். இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் வந்து துணி காய வைக்கிறோம்ல, இப்போ நான் நைட்டிலாம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்படியே துவைச்சி அப்படியே காய வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வெளுத்துரும். அதனாலவே என்னமோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே செய்கிறது தான், துணியை வந்து நான் வந்து திருப்பி தான் போட ஆரம்பிப்பேன். உள்பக்கத்தை வந்து வெளிப்பக்கமாகவும் வெளிப்பக்கம் வந்து உள்பக்கமாகவும் போட்டோம் அப்படின்னா அந்த துணி வந்து வெளுக்காமல் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது. அதுக்காக தான் நான் இது வந்து எப்போவுமே இந்த பக்கம் தான் போடுவேன். இது வந்து வெளிப்பக்கம். இது நான் காமிக்கிறது வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா, வெளுக்காமல் அது வெளிப்பக்கம். இப்போ நான் உள்ளே வந்து காமிக்கிறேன் பாருங்கள், அது வந்து வெளுத்து போயிருக்கா, அது வந்து உள்பக்கம். அதனால் நான் வந்து துணியை வந்து எப்போவுமே இதுமாரி போடுவேன். நம்ம அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த துணி வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் தருங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த துணியுமே வந்து வெளுக்காது, சீக்கிரம் கிழிஞ்சு போகாது. வெயிலில் வந்து அதிகமாக போடவும் கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நான் இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா அங்கே வெயில் வந்து ஒரு 12 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நிழல் வந்துடும். எனக்கும் துணி வந்து மிஷினில் போடுறதுனால சீக்கிரம் காஞ்சிடும். நீங்கள் ஒரு வேளை கையால் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா காய வச்சு போடுங்க. உங்களுக்கே தெரியும் துணி காஞ்சிடுச்சுன்னா எடுக்கணுன்ற மாதிரி. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.